ஸ்ரீலங்கா அரசாங்கம் வந்து ஒரு அரசியல் அமைப்பு நிர்ணய சபை ஒன்றை உருவாக்கி இருக்கிற ஒரு நிலையிலே இல்லாட்டி உருவாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு நிலையிலே தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வு சம்பந்தப்பட்ட விடயங்களும் அதில் முழுமையாக உள்வாங்கப்பட்டு அந்த அந்த அரசியல் அமைப்பில் வந்து முழுமையாக பிரதிபலிக்க ஊனம் என்ற கோணத்தில் வந்து நாங்கள் இந்த தமிழ் மக்கள் பேரவை என்ற முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இந்த முயற்சி உண்மையிலே வந்து அரசியல் கட்சிகள் சார்ந்த ஒரு விடயம் அல்ல. அரசியல் கட்சிகள் உள்வாங்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த அரசியல் கட்சிகளை தாண்டியும் சிவில் சமூக அமைப்புகள் முழுமையாக உள்வாங்கி முன்னெடுக்கப்படுகின்ற விடயமாகத்தான் இருக்கின்றது. இந்த தீர்வு யோசனைகளுடைய தயாரிப்பிலையும் கூட அந்த உபகுழுவில் பங்கு பெற்றவர்கள் கூடுதலாக வந்து சிவில் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்களாகத்தான் இருந்தவை. ஆகவே அந்த வகையில் வந்து நாங்கள் ஒரு முன்மொழிவு யோசனைகளாக வந்து தயாரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வடிவங்களை நாங்கள் மக்களோடு கலந்து ஆலோசித்து அதுக்கு ஒரு இறுதி வடிவத்தை கொடுப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இன்றைக்கு திருகோணமலையில் நாங்கள் இங்கு ஒரு முதல் கட்டமாக வந்து கூடியிருக்கின்றோம். இந்த கூட்டம் இந்தியாவில் நடைபெற்ற கூட்டம் ஒரு முதல் கட்ட கூட்டமாக மட்டும்தான் திருகோணமலையில் நடைபெற இருக்கின்றது. இந்த அடுத்த கட்ட கூட்டங்களாக நாங்கள் துறை சார்ந்த சந்திப்புகளையும் நடத்தி அத்தோடு மூன்றாம் கட்டமாக வந்து மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு கிராமத்துக்கும் வந்து நாங்கள் இந்த தீர்வு யோசனைகளை கொண்டு சென்று அந்த மக்களுக்கு இந்த தீர்வு யோசனையிலே முன்மொழிவிலே இருக்கக்கூடிய விடயங்களை மக்களுக்கு விளங்கப்படுத்தி மக்களுடைய கருத்துக்களை முன்வாங்குகிற ஒரு செயல்பாட்டில் தான் நாங்கள் இறங்கியிருக்கின்றோம். அந்த செயல்பாடுகள் அனைத்தும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏப்ரல் மாதம் முடிவடைகிறதுக்கு முன்பதாக நாங்கள் இந்த தீர்வு யோசனையை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம், ஒரு இறுதி வடிவத்துக்கு நாங்கள் கொண்டு வரலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்.